சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆருத்ரா தரிசன விழா தேரோட்டம் தொடங்கி இருக்கிறது. முதலில் விநாயகர் தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வருகிறார்கள். தகவல்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, இப்போ மக்கள் வெள்ளத்திற்கு இடையே தேர் இழுக்கப்பட்டு வருகிறது. எவ்வளவு நேரம் ஆகும் மற்ற வீதிகளில் சுற்றி வருவதற்கு? சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆர்த்திர தரிசன திருவிழா தேரோட்டம் தற்போது பக்தர்கள் வடம்பிடித்து இழுக்க விமர்சையாக தொடங்கி இருக்குது. முதல்ல விநாயகர் தேரை பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்திருக்காங்க. தொடர்ந்து விநாயகர், முருகன், நடராஜர், சிவகாம சுந்தரி, சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட தேர்களும் தொடர்ந்து புறப்பட உள்ளது. அது பூமியின் மையப்பகுதியாக கூறப்படும் சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆர்த்திர தரிசன விழாவும் மாநில திருமதி திருவிழாவும் முக்கிய திருவிழாவாகும். ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதம் ஆர்த்திர தரிசன விழாவும் மாநில மாதம் மாநில திருமதி தரிசன விழாவும் தொடர்ச்சியாக இந்த கோயில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இது சிறப்புமிக்க திருவிழா தரிசன விழா கடந்த மாதம் 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதைத் தொடர்ந்து தினமும் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்து வந்தது. கடந்த ஆண்டு பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு நடந்த தேரோட்டம் இந்த ஆண்டு கொரோனா கட்டுப்பாடுகளுக்கு விதிக்கப்படாததால் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. தேரோட்டத்தையொட்டி நடராஜர், சிவகாம சுந்தரி, விநாயகர், முருகன், சண்டிகேஸ்வரர் ஆகிய 5 சுவாமிகள் அலங்கரிக்கப்பட்ட தனித்தனி தேர்களில் கிழக்கு கோபுர வாயில் எழுந்துள்ள அங்கு திரளான கூடியிருந்த பக்தர்கள் தேரை வரவேற்று தற்போது துவக்கி வச்சிருக்காங்க. தொடர்ந்து தேர்தல் 4 மாட வீதிகளும் வளம் மாலை 6 மணி வந்தடையும். தொடர்ந்து பக்தர்கள் நம்ம நமச்சிவாய என கோஷமிட்டு தேரை வரம்பிடித்து இழுத்து வராங்க. தேரோட்டத்தை முன்னிட்டு பெண்கள் 4 மாட வீதிகளையும் மாஸ்க் கோலமிட்டு நடனம் ஆடியபடியே கொண்டிருக்கின்றனர். தேர் நிலைக்கு வந்தவுடன் நடராஜர் பெருமான் ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்துள்ள அர்ச்சனைகள் நடைபெறும். தொடர்ந்து நாளை காலை முதல் பல்வேறு பூஜைகள் நடத்தப்பட்டு மதியம் 2 மணியில் ஆர்த்திரா தரிசன விழாவும் நடைபெறும். அப்போது நடராஜர், சிவகாம சுந்தரி உள்ளிட்ட சுவாமிகள் நடனம் ஆடியபடி பக்தர்களுக்கு அருளாசி வழங்குவாங்க. இவர் விழா முன்னிட்டு காவல்துறை, நகராட்சி நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு சிறப்பான வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. நகர்ப்பகுதியில் போக்குவரத்து நிறுத்தத்தை தடுக்கும் போக்குவரத்து போலீசார் வழித்தடங்களை மாற்றி அமைச்சிருக்காங்க. ஆர்த்திரா தரிசன விழா முன்னிட்டு நாளை கடலூர் மாவட்டத்துக்கு விடுமுறையும் அளிக்கப்பட்டிருக்கு. சிதம்பரம் நடராஜர் கோயில் 4 வீதிகளையும் சுற்றி வரும் அனைத்து போக்குவரத்துகளும் சிதம்பரம் எஸ்பி கோயில் திருவிழாவும் தற்போது போக்குவரத்து போலீசார் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. காயத்ரி, நன்றி பிரசன்னா, விவரங்கள் இணைந்து வழங்கியமைக்காக.